ஸ்மோக்குக்கு நடுவுல ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராரு. ஏன் ஒரு கதவை இத்தனை தடவை திறக்கிறாரு? யாரு தலைவர் இவரு? முட்டைக்கண்ண. ஹரி 1 2 3 4 5 6. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யாரையும் அனுப்பி வைப்பாங்க பார்த்தா நித்யானந்தத்தோட அப்பாவை அனுப்பி வச்சிருக்கானுங்க. யாருங்க நீங்க? தெரியலையே. கடிச்சு கடிச்சு வச்சிருவாரோ? என்ன யாருன்னு கேக்குறியா? லோஃபா யாரா? என்னையா? உன் மூஞ்ச நாய் திங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ராத்திரி 10 மணிக்கு ஓடிவில நான் வந்தா போதும் எல்லா ஆத்மாக்களும் ஏடிஎம் கீழ நிக்கிற மாதிரி நின்னு என்ன வாட்ச் பண்ணுவாங்க. சுதேசில இருந்து பரதேசி வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் என்ன காப்பாத்துங்க, முத்தி கொடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அனுப்பி குழந்தை குட்டி பெத்துக்க வச்சிருக்க. என்ன பண்ண வச்சிருக்க? குழந்தை குட்டிங்க. குழந்தை குட்டிங்க. டிவி காரங்களுக்கு டிஆர்பி சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் டிவில வந்தா டிஆர்பி பொளந்துகிட்டு அப்படியே பெச்சுக்கிட்டு போயிடும். ஆத்மாக்களுக்கு நான் ஆனந்தம். ஆத்மாக்களோட தலையெழுத்தையே மாத்திர இந்த ஆத்மா பிரம்மாவை யாரும் கேட்டுட்டீங்களாடா? உங்களெல்லாம் கொன்னு கூவத்தோட சர்வ மூத்திர தீர்த்தத்துல கலந்து அப்படியே கரைச்சிருவேன். அந்த நாத்தத்திலே செத்து போறீங்க. இருங்க மந்திரம் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு மேல மிட் நைட் மசாலா வர்றதுக்கு முன்னாடி டிவில வருமே ஒரு மூஞ்சி, அது இந்த மூஞ்சி தாங்க. ஓ, பக்கோடா காதரா? பழனி சித்தர். சின்ன பசங்க ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹரிவோ மரி, ஹரிவோ மரி, ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. அறிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ரெட்டிகாரு, ரெட்டி ரெட்டி ரெட்டி. சிறு ரெட்டி இங்க வர்றாங்களா? டேய், அவ இல்லடா. இளம் பெண்களின் உள்ளுறுப்புகளை திருட 18 லேடிஸ புடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண உமேஷ் ரெட்டியோட ஆத்மா வருதுடா. உமேஷ் ரெட்டிகாரு ரெண்டி ரெண்டி சூப்பிச்சண்டி. ఈ అమ్మ వాళ్ళని వచ్చారా లేదా? எங்க நானே அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கையில கச்சா தொங்க விட்டுருவான். என்ன பேசுற? கொடியில நான் காய போட்டு இந்த புது ஜட்டி திருடின்னு போயிட்டான் அவன். ஏய், உன் ஜட்டி அவன் போட்டுக்க முடியும், போத்திக்கு தண்ட முடியும். சும்மா என்ன சிங்கத்தோட கர்ஜனை? யானைங்க பிளிற சத்தம், குரங்குகளோட கூத்தாட்ட சத்தம். யாரு வந்திருக்கா? அங்க பாருங்க, தந்த திருட நரம்பு மனித ரச்ச ராட்சச காட்டியே கலக்குன வீரப்ப வந்திருக்காரு. பாருங்க பாருங்க. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. என்னாச்சு, என்ன சாப்பிடுறிய? எங்க அந்த வீரப்பன்? அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டு 6 கோடி மக்களோட லைக்க நான் அள்ளணும்னு இருந்தேன். அவரு கூட மட்டும் நான் போட்டோ எடுத்துட்டேன். ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டார் ஆயிடுவேன். அவர் செத்து 11 வருஷம் ஆச்சு. அவரோட நீ போட்டோ எடுக்கணும், நீ சாவலாம். நீங்க சொல்லுங்க சாமி. அடே சும்மா இருங்கடா. இவ்வளவு பெரிய மகான்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமே. வாங்க வாங்க நச்சி, வாங்க ரெட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. 2 பேருக்கு சேர் எடுத்து போடுங்கடா. பல வேலைகள் செஞ்சு ரேகையே அழிஞ்சு போச்சப்பா. தெரியலையா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. செல்ஃபா கிக்கா? என் வாழ்க்கையில எப்பவுமே கிக் இல்ல, ஒன்லி செல்ஃப் தான். அத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எல்லாம் சரியாயிடும். ஆத்மா சுவாமிகளே, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீரப்ப ஆத்மா வந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இல்லன்னா எங்களை டமால் பண்ணிடுவாங்க. அப்படியே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஜெமன்ட்ரி என்ன சொன்னீங்கண்ணே? இவர் யார் கூட பேசுறாரு? நான் சாப்பிட்டமா? நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க சொல்றது பெருசா, நான் செய்யறது பெருசா? நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஆனா நீங்க சாப்பிடுறது வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்கப்பா. நானும் இந்த பெரிய மனுஷங்களும் மேல மீட்டிங்ல சீக்கிரட்டா டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து மேல வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க போலாம். ரெட்டி யாரும் வச்சேண்டி. இங்க பாருங்கப்பா, ஒண்ணு மிஸ் ஆக கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. அறிவோம். யாரும் பார்க்கலையா? அறிவோம். இலே, ஜூஸ் மிஸ் ஆக கூடாது.
ரக்ஷிதா மேக்கப் சூப்பரா இருக்கு. Thank you. ரம்யா ஒரு ஐடியா. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயமுறுத்தி வர பாயிண்ட்ஸை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது? It's very good idea. Let's do it. எப்படியும் நான் ரெடியா தானே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பயமுறுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வந்து பயமுறுத்து. ஓகேவா? சீக்கிரம் ரெடி ஆயிடு. பயமுறுத்துறீங்களா? பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நீ எப்படி எடுக்கறன்னு நானும் பார்க்கறேன். எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தான். இந்த ஷோவோட வின்னர் நான் தான். என்னைய பயமுறுத்துறீங்க? ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துரும். வாடி, நீயா நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? என்னாச்சு? டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்ததா சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோகிராம்ல யாரையா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாய, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்புறா. டிடி பாஸ் ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க. என்ன கவரிங் நகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் எக்ஸ்பிரஷன் வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்கும் தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டாளாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிரார்த்தனை நீ போடி, போய்க்கோ. மச்சான், அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி, நம்ம தான் டாஸ்க் குத்துக்குறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா. என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை அது சரிப்பா. இந்த குஷியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ. தீர்த்தமா? குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே, தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். தானே வேணாங்கிறது.
பாத்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கூடாது. கேட்க கூட போதும். இருக்கட்டும். ராவடி. அம்மா நான் இல்லம்மா, இது என் தப்பு இல்ல, நான் இல்ல. அம்மா எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற பயமுறுத்துறதுக்கு. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணமையப்பா. சுவாமி ஆர்த்தி எடுத்துங்க. எங்க போனோம்பா நம்ம குடிகார சிசியா? என்ன சிசியா, உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜா மிளகா பஜ்ஜா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. என் சிசினுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுது. எப்படி அவங்கள காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா மாமி? என்னடா மாத்தி மாத்தி பிச்சு எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் காட்டு. யாரு பாக்கணும்? யாரு மணி? இப்ப என்ன கேட்டேன்? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். சாதாரணா எங்களை தூக்கி போட்டு மிதிச்சால அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளையம் சுவாமிஜி ஆத்மாக்களுக்கே கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்பான். அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காது கிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாம்பூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவரு அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல் கரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க. பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே பார்த்திருப்பேன். என் பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸை நீயே வாங்கலான்னு இருக்கியா? என் பேச்ச கேளுங்கடா. எல்லாருக்கும் இருந்து ஓடி இருக்கடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா. ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா. பேய் தப்பிச்சிருக்க. ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது? சிங்கத்துக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாத, அவ்வளவுதான்.
ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக் பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக் பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகாகாளி தமிழ். விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணெய்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா? உங்களுக்கும் அதேதான். ஐயோ இது பேய் வீடா, தெரியாம வந்து மாத்திக்கிட்டமே. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. விக்கி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னை நான் ரொம்ப நல்லவே நினைச்சேன். ஆனா நீ இவனோட 420 நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் கொடுத்த பணம் எதுவும் தெரியுமா? பகலா எச்சி கிளாஸ் கல்வி சம்பாரிச்ச பணம்டா அது. உங்களை மாதிரி அடுத்தவன் தலையில கை வச்சதில்ல. எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துறன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவருக்கு எந்த பணமா இருந்தா என்ன சேட்டா? பணம் வந்தா போதும், அதுக்கு எந்த மாதிரி வேலையானாலும் செய்யும். என் அச்சனுக்கு அங்க உடம்பு சரியில்லை, நான் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீங்க. இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ். Just for money. They ready to do anything for it. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வின்னர்ஸ் வின்னர்ஸ். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா தானே அந்த தமிழ்ந்தியங்களை எல்லாரும் கொண்டுடுவா. இவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எங்க கிட்ட எதுக்கு அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணீங்க? ஏன் ஊருக்கெல்லாம் எங்க பேரை சொல்லி வடை பாயாசம் போடுறதுக்கா? ஒவ்வொரு ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது நாங்கெல்லாம் எவ்வளவு வேர்வை சிந்துறோம்னு தெரிய மாட்டோம் உங்களுக்கு எல்லாம். எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏன்டா ஏமாத்துறீங்க? சேனல் பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில எதுக்குடா விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. ஏய், இங்க எவன் மன்னிச்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயிலரா எங்க மாமா தான்டா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை கம்பி எண்ணெய் வச்சு களி தின்ன வைக்கல. ஆண்டிக்கார ஆண்டியப்ப மக துரைராஜ் பகதூர்லடா நான். டேய், எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. அவங்க நினைவா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து காசு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடா பண்ணீங்க? ஏதோ திக்கு தசை தெரியாத பூத் மங்களாக்குள்ள கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டீங்க. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு யாருக்காவது கூட்டி கொடுங்கடா, காசு அதிகமா கிடைக்கும். ரோஷன், வார்த்தை ஆழ்ந்து பேச சொல்லிட்டேன். ஏதோ போட்டோன்னு விட்டா ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. டேய் பேசிட்டு. டேய் நீ சுமாரா, யாரும் பணம் தப்பா பண்ணிட்டோம். என்ன சொன்ன நீ? இந்த பங்களா திக்கு திசை இல்லாத பங்களாவா? இந்த பங்களா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பங்களாவோட ஓனர் இவன் தான். பெரிய பங்களா இருந்தோம் இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தேவிக்கு, நீ எந்த தப்பும் பண்ணலடா. வாழ்வோ சாவோ நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை காப்பாத்தும். உன் தாய் உனக்கு திரும்ப கிடைப்பாங்கன்னா 3 நாள் இல்ல 3 ஜென்மம் காத்திருக்கிறது கூட நாங்கெல்லாம் ரெடி. என்னடா சொல்றீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அபரூபத்த அதிதிகளின் இருதய பிணிகள் அஸ்பஷ்டமாயிருக்க அந்த ஆத்மாக்களின் அழுகை வருகை புரிந்த அபூர்வ அதிதி என்னை உபசரித்து வரவேற்கிறது. பிரதோஷ காலத்தின் இந்த மாலையில் சுதர்சன ஹோமத்திற்கு தயார் செய்யுங்கள்.
शिवरूपी स्वरूपेण अथ दैत्य महाबले घोररूपे महारावे नारायणि नमोस्तुते या देवी माया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आवाहयामि आवाहयामि दुष्ट शक्ति आवाहयामि விடு விட்டுடு உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது வீண் முயற்சி செய்யாத விட்டுடு ஏய் யார் நீ இவங்களை ஏன் தொந்தரவு பண்ற எந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்க யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது இது ஏன் வீடு இது ஏன் ஆஸ்தானம் இது தமயந்தி சமஸ்தானம் தமயந்தி சமஸ்தானமா என்ன சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சொல்லு சொல்றேன் என் பேரு தமயந்தி என் குடும்பம் ரொம்ப முத்தான குடும்பம் இவர் என் அப்பா விஜயேந்திரவர்மா தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு சதா ஏழைங்களுக்காகவே உழைச்சாரு அவர் வார்த்தையே வேத வாக்கு இவங்க என் அம்மா சாவித்ரி தேவி மொத்த ஊருக்கே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி இருந்தாங்க வீடு நிறைய விருந்தினர்கள் வேலையாட்கள்னு மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா எடி விழுந்த மாதிரி எங்க ஊர்ல பிளேகுங்கிற ஒரு நோய் மொத்த ஊருக்கும் பரவிடுச்சு படிப்பறிவில்லாத பாமர மக்கள் மூட நம்பிக்கை பின்னாடி போய் சரியான சமயத்துல சிகிச்சை கிடைக்காம உசுர விட்டுட்டாங்க அதுல என் அம்மாவும் ஒருத்தங்க இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்த என் அப்பா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணாரு அந்த ஊர் ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கணும்னு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஆஸ்பத்திரியும் கட்டினாரு எங்க அப்பா உங்க எல்லாரோட நன்மைக்காக இந்த தர்மாஸ்பத்திரி கட்டியிருக்காரு இனிமே யாரும் மூட நம்பிக்கை பின்னாடி போய் உயிரை இழக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இங்க இலவச சிகிச்சை எடுத்துக்கலாம் இது உங்களுக்காகவே கட்டின ஆஸ்பத்திரி இது உங்க ஆஸ்பத்திரி என்னப்பா தர்பார்ல தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாமா உட்காரு எதுக்குப்பா கூப்பிட்டீங்களா நீ டாக்டர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமா இன்னும் 1 வருஷம் தேவைப்படும் ஏன்பா அது இல்லம்மா நீ இந்த ஏழை ஜனங்களுக்கு சேவை செய்யறத கண்குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா இந்தம்மா என்னப்பா இது இது என்னுடைய உயில் பத்திரம்மா இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறீங்க பாருமா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது எனக்கு ஏதாவது முன்ன பின்ன ஆச்சுன்னா நீ என் ஸ்தானத்துல இருந்து நம்மளையும் நம்ம சமஸ்தானத்தை நம்பி இருக்கிற ஏழை ஜனங்களையும் கைவிட்டுறாதம்மா அப்புறம் எப்பவுமே இந்த ஏழை ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கிற மாதிரி பாத்துக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடுமா அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க தானம் தர்மம் எப்பவும் உங்களை காப்பாத்தும் ஆனா எல்லா கதையிலயும் ஒரு கள்ள நாயகன் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருந்தான் என் மாமா பைரவா அவன் ஒரு நரரூப ராட்சசன் இங்க பாரு பைரவா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க நம்ம ஐயா இந்த ஊர் ஜனங்க நன்மைக்காக தானம் தர்மம் பண்ணி இந்த ஊரே முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இன்னொரு நிறுத்திக்கோ இல்ல நான் நடக்கிறதே வேற இங்க பாரு பைரவா சொல்றது உனக்கு தான் இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா சரி இல்ல நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அநியாயத்தெல்லாம் எஜமான்கிட்ட சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவா
கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு இல்லாதது உங்களுக்கு என்னடா? 50 பேர் கும்பலா வந்து கூச்சல் போட்டா பயந்துருவனா? என்ன திமிருடா! இந்த பைரவம் பேரை கேட்டா வாழை சுருட்டிக்கிட்டு காலில் விழுற நாய்ங்க நீங்க. இன்னைக்கு என்னையே பயமுறுத்தி பஞ்சாயத்துல நிக்க வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? உங்க சுவாசம் என் கால் தூச துடைக்கிறதுக்கு இருக்கணுமே தவிர எவனாவது போய் என் மாமங்கிட்ட என்ன பத்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இவனுக்கான இதே கதிதான் உங்களுக்கும். வீட்டு விளக்கே அணைஞ்சதுக்கு அப்புறம் விளக்கேத்துறவளுக்கு என்ன வேலை? இனி என்னோட படுக்கிற விளக்க அணைக்கவா? வாடி.